ஹலோ ஜலி டேக்கிஸ் மகளே, இங்கே ஒயில் கால் கண்டஸ்டன்ஸ் சொல்லி ஒரு 4 பேர் உள்ள போனாங்களே, அதில் அமித் பார்கவ் அப்படின்னு ஒரு ஆள் போனாரு. அவரு வீட்டுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாராங்க. அவர் மட்டும் இருந்தா இந்த மாதிரி சண்டைலாம் நடந்திருக்குமா? ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு வீட்டுக்குள்ள, இந்த சண்டைக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம், ஏன் அப்படி பேசுறேன், எல்லாத்தையுமே உள்ள பாப்போமா வீடியோக்குள்ள. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம தர்பூசணி இருக்கானே, அவன் வந்து கட்டுப்புல பேசிட்டு இருக்கான் சாண்ட்ரா கிட்ட. என்ன பேசுறானா, அக்கா அக்கா நீங்க வந்து கிரிஞ்சுன்னு சொன்னது அது கெட்ட வார்த்தை, அது வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தை, நீங்க அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீங்க ஏன் பேட் கேரக்டர்னு சொல்றீங்க? கிரிஞ்சுன்னு வந்து தப்பான வார்த்தை கிடையாது, அது எனக்கு தப்பான வார்த்தை தான். அது தப்பான வார்த்தையே கிடையாது, அது என்ன வார்த்தை சொல்லுங்க. ஆனா தர்பூசணிக்கு கிரிஞ்சுக்குனா என்னன்னு பதில் தெரியவே இல்லை. ஆனா லூசு மாதிரி நீங்க சொன்னது தப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை அந்த மாதிரி சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். வளராரு சார், மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. எனக்கு மூளை கிடையாது. அதுல ஊடிக்கல வர நான் ஹீரோ மெட்டீரியல், ஹீரோவை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு வேற பேசுறான். கேமராக்கு முன்னாடி வந்து 4 நாள் கக்கூஸ் போகாத முக்கிற மாதிரி முக்கிறது. நான் ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் நடிப்பு ரக்கன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இதுக்கப்புறம் பிரஜின் அண்ட் பிரவீன் இவங்க 2 பேரும் பிராங்க் பண்ணலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதில் கமருதீனையும் சேர்ப்போம், அப்படின்னா தான் ரியாலிஸ்டிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு கமருதீனையும் சேர்த்து ஒரு பிளான் போடுறாங்க. நீங்க நடிக்கவா, நான் வந்து விழுந்துருதேன், அது ஒரு மாதிரி சவுண்டா கேட்டுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி வீரியமா போயிரும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அங்க சண்டையை மெதுவா ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கலவரத்துல பிரவீன் நினைச்சிருப்பான், நான் கொடுத்த கவசுக்கு மேல நீ கூறியடா அப்படின்னு நினைச்சிருப்பான் கமருதீனை பத்தி. ஏன்னா கமருதீன் அப்படியே ஓடி வந்து பிரவீனை பலார்னு அடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னா உண்மையிலே அடிச்சிட்டான். அது பிரவீனுக்கு வலிச்சிருக்கு. ஏன்னா இது சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள கூட்டு போனதுக்கு அப்புறம், ஏண்டா மெதுவான அடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னா ஏண்டா உண்மையில அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா கூட இது பிராங்க்னு யார்ட்டையுமே சொல்லல. மேபி 24 ஹவர்ஸ்ல சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நாளைக்கு வர்ற வீடியோல வந்து பார்ப்போம். பொறுத்திருந்துப்பா. நான் என்னதான் இருந்தாலும் பிரஜினும் வந்து இதுல வந்து ரொம்ப முட்டிட்டு வர்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இதை பார்த்த சாண்ட்ரா வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதை பார்த்த பிரஜின் வந்து பிராங்க்னு சொல்லாம அவன் வந்து அடிக்க வந்தான், அதனாலதான் நான் முண்டிட்டு போனேன் அப்படிலாம் சொல்லிட்டு உங்களை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இருந்தாலும் சாண்ட்ரா வந்து நம்ம வீட்டுல குழந்தைங்களாம் இருக்காங்க, எப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாலும் பிரஜின் வந்து எங்கடா போறது, இது ஒரு வழி பாதை, போனா திரும்புறது உயிர் மட்டும்தான். அடுத்து நம்ம பிக் பாஸ் வந்து திவாகர் மைக்கை சரியா மாட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அங்க வீட்டு தலையான திவ்யா வந்து உள்ள ரூம்ல படுத்திருந்தாங்க முடியாம. சோ அங்க இருந்து திவாகர் சொல்றேன்ல, இதுக்கு தான் ஒழுங்கா மைக்க போடுங்க, அங்க இருந்து சொல்லிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பார் வந்து ஒழுங்கா தான் போடுவாங்க, பார்த்துட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே பார்ட்ட வந்து திவ்யா வந்து நான் உன்கிட்ட பேசல, ஆனா நான் உன்கிட்ட தான் பேசுறேன், ஏமாடி பேசுற, எதுக்கிறதால ஏன்ட்ட ஒம்பளுக்காத, நான் திவாகர்ட்ட தான் பேசிருக்கேன், உன்கிட்ட பக்கமே வரல, ஆனா நான் உன் பக்கம் தான் வருவேன் அப்படின்னு எதுக மோன பேசுற மாதிரி ஏத்து பேசிட்டு இருக்கா பாரு. ஏய் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏய் நான் உன்கிட்ட பேசல, என் தம்பிட்டு தானே பேசுறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கடுப்பா வருது. உள்ள இருக்க திவ்யா வந்து முடியாம படுத்திருக்காங்க, என்ன முடியாம இருக்குன்னு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அந்த முடியாத சன்மையில கூட வீட்டு தலையா இருக்கோம் நம்ம. சோ அதனால நம்ம வந்து இதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லி திவாகிட்ட சொன்னா கூட அதை ஏட்டி புட்டி பேசணுமே, அதாவது திவ்யா மேல இருக்க கோவத்துல பாரு வந்து திவ்யாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க, அதாவது இந்த வீக்லி டாஸ்க் சொல்லிட்டு ஆஹா ஓஹோ ஹோட்டல். இது வந்து 2017 ஆரம்பிச்சு 2019 வரைக்கும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஆஹா ஹோட்டலா மாறிச்சு. ஆனா இப்போ 2025 ரொம்ப டல் அடிச்சு போகுது. ஸோ அதனால எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ள வர வச்சு ரிவ்யூ கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய மெம்பர்ஸை உள்ள கூட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல கூட்டு வரோம்னு சொல்றாங்க. இதை எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக் பாஸோட வரலாற்று, அதாவது தமிழ் பிக் பாஸோட வரலாற்றை சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, இப்போ ஆனா மொக்கையா போயிட்டு இருக்குன்னு தெளிவா அவங்களே சொல்லிட்டாங்க. பிக் பாஸே சொல்லுதுன்னா அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஏன் இந்த சீசன் மொக்கையா போகுதுன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்கள பசங்களை தூக்கி உள்ள போட்டா இப்படிதான் இருக்கும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது எல்லாருமே தற்குறியா இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்கள தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டா எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க? நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் இதை லான்ச் பண்ணிருக்கணும். நீங்க போய் ஜியோ ஹாட்ஸ்டார்ல லான்ச் பண்ணா எப்படி ஓடும்? வந்து காசு கொடுப்போம். இதுல நிறைய டிபார்ட்மெண்டா பிரிச்சாங்க. ஆனா முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். மேனேஜரா திவ்யா இருந்தாங்க, அதுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா பார்வை வச்சிருக்காங்க. எதுக்கு பார்வை அசிஸ்டன்ட் மேனேஜரா திவ்யாக்கு போட்டாங்கன்னே தெரிஞ்சிருக்கும். வச்சு செய்யறதுக்கு பார்வை ரெடியா இருந்தா. இதுல குமாஸ்தா வேலை, அதாவது இந்த கல்யாணம் வீட்டுலலாம் வாசல் நிப்பாங்கல்ல, எல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் வாசல் நிப்பாங்கல்ல அமைதியா, எந்த அசைவு கொடுக்காம தலையில தொப்பி போட்டு ஒரு கெட்டப்பு, அந்த கெட்டப்பை சபரி கொடுத்துருப்பாங்க. பேச மாட்டானா?
என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. இந்த டாஸ்கோட ஒவ்வொரு நாள் இறுதியிலையும் டாஸ்க் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும். அந்த ஸ்டார் அதிகமாக யார் வச்சிருக்காங்களோ இந்த வீக்கோட எண்டில் அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். இப்படி திவ்யா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து திவ்யாவை கூட்டு மைக்கை சரியா மாட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே யாருக்கு சிரிப்பு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். உடனே பஹாரு சிரிச்சுட்டு இவங்களே ஒழுங்கா மைக்க மாட்டு இருக்காங்க, இவங்க அடுத்த வேலை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சாலா. இதை பார்த்த திவ்யா வந்து நீ மூடு அப்படின்னு ஒரு செய்கையில காட்டினாங்க. இதை பார்த்த பாரு வந்து செம்ம ட்ரிகர் ஆயிட்டா. ஆனா எதுவுமே பண்ண முடியாம சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சு அவளை வந்து ஏதாவது வம்புலுக்குன்னு வம்புழுத்துட்டே இருக்கா. ஆனா திவ்யா வந்து நீ ஏதாவது பேசிட்டு போ, நான் பாட்டு கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டுக்கிடாம போயிட்டே இருக்கா. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாருக்கு செம்ம ட்ரிகர் ஆகுது. பட் என்னதான் பேசினாலும் திவ்யா வந்து கண்டுக்கிடாம அது பாட்டு போயிட்டே இருக்கிறா. கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏன்டா இவ்வளோ பெரிய பல்ப் நீர் இதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. அப்போ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்த நான் வந்து இந்த கேமை வச்சு செய்ய போறேன் ஒரு ஆளை, அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? இதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்க வந்து உள்ள கெஸ்டா உள்ள வந்தாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக், பிரியங்கா அண்ட் மஞ்சரி. இந்த 3 பேரும் வந்து உள்ள ஒரு ஆளுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பாரு வந்து இங்க ஸ்பா இருக்கு, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க வந்து கை கால அமைக்கி விடுவோம், தலையை அமைக்கி விடுவோம், எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது மஞ்சரி வந்து எனக்கு கொஞ்சம் காது வலிக்குது, காது அப்படின்னு சொல்லி இழுத்தாங்களா. இழுத்தோடனே பாரு வந்து அதுக்கு எல்லாமே பண்ணுவோம் மேம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமா எனக்கு கொஞ்சம் சவுண்டு வால்யூம் மட்டும் கம்மியா இருக்கணும் மேம். இந்த அவமானம் உனக்கு தேவையா 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 அப்படின்னு சொன்ன உடனே பஹார் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதையும் பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மஞ்சரி வந்து எனக்கு தெரிஞ்சு 3 நாள் இருக்க போறான்னு தோணுது. ஸோ இந்த 3 நாள்ல மஞ்சரிக்கும் பாருக்கும் சண்டை வந்தா இந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே சவுண்ட் பார்ட்டி. ஆனா அதை விட மஞ்சரி சவுண்ட் பார்ட்டி. எல்லாரும் காதுல பஞ்சு வைக்க ரெடியா இருந்துக்கோங்க. ரொம்ப நாளா கை நம்ம இருந்ததுக்கு இப்போ தோதான் ராட்சிக்கு இதுல. இதுக்கப்புறம் பிரவீனுக்கு ஏதோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க போலக்கு. அந்த பிரவீன் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ளேயே இந்த பாரு முந்திரி கொட்டை வந்து நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கா. உடனே வந்து பிரவீன் வந்து கோவப்பட்டு உங்களுக்குள்ள வேலையை பாருங்க, எனக்குள்ள வேலையை நான் பாத்துக்கிறேன், எனக்கு தானே ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்க வந்து ரூம் பாய், அதாவது ரூம் கிட்ட என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்கணும், நீங்க இந்த கிச்சன்ல என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நீங்க பார்க்க கூடாது, அதனால நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படிலாம் கிடையாது, ரூம் பாயா இருந்தாலும் எல்லா வேலையும் பார்க்கலாம் ஹோட்டல்ல, சோ எனக்கு கொடுத்த ஆர்டரை நீங்க வந்து தேவையில்லாம வந்து மொம்புளுக்காங்க, நீ போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. பாருக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன பேசனே தெரியாம போயிட்டா. அவன் பேசிட்டே இருக்கும்போது இதை பார்த்த பிரவீன் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தான். ஆனா பாரு திரும்பாதனால உன்னை எப்படி திரும்ப வைக்கணும் எனக்கு தெரியும், அப்படியே பேரு பயந்துட்டல அப்படின்னு சொன்னோடனே பாரு வந்து என்ன சொன்ன அப்படின்னு பக்கத்துல வந்து ரொம்ப சண்டை போடுற மாதிரி வந்தா. ஆனா பிரவீன் வந்து இதே வார்த்தை சொன்னோடனே இங்க சண்டை வர போதுன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் கண்டஸ்டன்ஸ் வந்து உங்களை பிரிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க கெஸ்ட் முன்னாடி எதுவும் சொல்லாதீங்க, கெஸ்ட் போனக்கப்புறம் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பாரு இந்தியில நினைச்சிருப்பா, கெஸ்ட் போனக்கப்புறம் தானே உன்னை வச்சு செய்யறேன்டி அப்படின்னு. அப்பவே அவளுக்கு அதாவது பிரவீனுக்கு ஒரு மார்க் வச்சுட்டா. உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சபரியை கூட்டு வந்து திவ்யா வந்து இந்த ரோலை நம்ம வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோங்க, ஆனா நம்ம பாஸ் வந்து மாத்தி கொடுத்தாங்க, நான் எதிர்பார்த்த ரோலை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாரு வந்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறா, இப்போ வச்சு செய்யறேன்டி அப்படின்னு. பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆன அந்த 3 பேர் வந்து எல்லாரும் கொஞ்சம் மௌன அஞ்சலி செலுத்துவோம்னு சொல்ற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் நிசப்தமான அமைதி இருந்துச்சு அங்க. அப்போ மஞ்சரி சொன்னாங்க, ஆடியன்ஸ் இதைத்தானே எதிர்பார்த்தீங்க, இப்படி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு அழுத்தி சொன்னாங்க மஞ்சரி. மஞ்சரி மேடம், எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, இந்த 3 நாள்ல அந்த வீட்டுல பெரிய கலவரமே நடக்கும் போது அது உங்களுக்கும் பாருக்கும் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேடம். உன் கூட எல்லாம் ஒரு ரவுண்டு கூட நிக்க முடியாது பிள்ளக்கா. இதுக்கப்புறம் உள்ள உட்காந்து நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், எப்படிலாம் வந்து இவங்க கேம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு உள்ள 3 பேரும் பிளான் போட்டு இருக்காங்க போது பிரியங்கா வந்து ரூம் பாய் எல்லாத்தையும் கூட்டு எனக்கு வந்து ஸ்வாம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல்ல வாத்து மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இது இவங்க ஏதோ ட்ரை பண்ணி நிக்கிறாங்க, மேடம் இது வந்து ரெட்டத்தால நாக மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு பிரியங்கா வந்து சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுட்டாங்க. ஆப்பிரிக்கன் அனகோண்டா அத கொண்டா. ஒருவேளை பிரியங்காவை வந்து வினோத் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. இல்ல நான் வந்து யாரோட குடும்பத்தையும் கும்மி அடிக்க மாட்டேன்ப்பா, நான் வந்து தப்பா சொல்ல, சென்ட்ரலா அவங்க சிரிச்சாங்களே அதை பார்த்து சொன்னேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையா எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த 3 பேர் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்களே, அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பாய்.